உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க இங்க வாங்க. ஏண்டி என்னாச்சு? இங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்ன மாப்ள இங்க என்ன பண்றீங்க? தூங்கலையா? இல்ல மாமா, தூங்கலாம் தான் வந்தேன். இப்பதான் தூங்குறதுக்கு ரூம்குள்ள போலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. எங்க தூங்க போறீங்க? ஆட போங்க மாமா, இது என்ன கேள்வி? இது எனக்கு வெக்கமா இருக்கு. மாப்ள என்ன சொல்றீங்க? நாங்க உங்களுக்கு வேற ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க அங்க போய் படுத்துக்கோங்க. மாமா, அத்தை என்ன சொல்றாங்க? மாப்ள நீங்க யோசிக்கிறது வாஸ்தவம் தான். அது மாமா, என்ன மாமா குழப்புறீங்க? அப்பாவும் பொண்ணும் வந்தீங்க, வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டீங்க. இனி நான் தான் ஸ்வேதாக்கு புருஷன்னு சொன்னீங்க. இப்ப எங்கேயோ போய் படுக்க சொல்றீங்க? ஸ்வேதா ரூம்ல தானே நான் இருக்கணும். என்ன மாப்ள நீங்க யோசிக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டோமா என்ன? உங்களை வீட்டுக்கு கூப்பிடலான்னு முடிவு பண்ணதுமே நாங்க ஜோசியர்கிட்ட போய் பேசணும். ஜோசியர் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுல எந்த குழப்பமும் இல்ல. கொஞ்ச நாள் ஸ்வேதாக்கு நேரம் சரியில்லை, அப்புறம் அவரே ஒரு நல்ல நாள் பார்த்து குறிச்சு தரேன்னு சொன்னாரு. ஆமா மாப்ள, கல்யாணம் தான் எப்படியோ நடந்துருச்சு. இனிமே நடக்க போற சடங்கெல்லாம் நல்லதா நடந்துச்சுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஒரு மாதிரி குழப்புறீங்களே, நிஜமா தான் சொல்றீங்களா? இல்ல இதுல வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? இங்க பாரு துரை, தேவையில்லாம சந்தேகப்படுறதுக்குலாம் எங்களால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை பார்த்தல, அதுலயும் உனக்கு எங்க மேல நம்பிக்கை வரலன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது. அட ஸ்வேதா, நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல ஸ்வேதா. இருந்தாலும் புரியுது மாப்ள, கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுவும் இல்லாம ஸ்வேதாக்கு நீங்க மறுபடியும் தாலி கட்டணும். தாலி முக்கியம் இல்ல மாப்ள. அதனால இந்த சடங்கெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாம மத்த சடங்கெல்லாம் பாத்துக்கலாம். ஆமா மாப்ள, அன்னைக்கு கோவத்துல ஸ்வேதா தாலிய கழட்டி வீசிட்டா. அது சரியான நேரத்துல மறுபடியும் கழுத்துல ஏறணும்ல. இப்போதைக்கு 2 பேரும் தனித்தனியா படுத்திருந்தாதான் நல்லது. நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, உங்களை நம்புறேன். சரி, நான் இப்ப எங்க படுக்கணும்? மாப்ள, உங்களுக்கு மேல ரூம் ஏற்பாடு பண்ணிருக்கு. நீங்க அங்க போய் படுத்துக்கோங்க. என்னப்பா இது? அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ரூம்ல தூங்க வந்திருப்பான்? ஸ்வேதா ஒரு நிமிஷமா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. நமக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. சிக்கலை ஒண்ணு ஒண்ணா சரி பண்ணணும். அதுக்கு இவன் தான் நம்ம கிட்ட இருக்க துருப்பிச்சிட்டு. இவனை வச்சுதான் பாரதி ஆதியை நம்ம டார்ச்சர் பண்ண முடியும். இவனை நம்ம கூட்டிட்டு வந்ததே அதுக்காக தானம்மா. நீ தேவையில்லாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு அவனுக்கு சந்தேகம் வர வச்சிடாத. அவன் ஒரு கேன பையமா, எதை எப்ப யோசிப்பானே தெரியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.